ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து எந்த மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லைங்க. நேற்றும் முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே கூட நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு கேப் டவுன்லலாம் ஓப்பன் ஆனது. பட் அந்த கேப் டவுனுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கீழே வந்து இறங்கலை. ஸோ நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு -$0.96 தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங். ஸோ அதுக்கு முன்னாடி -0.86 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1 $2 கூட ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இல்லை. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியர்பை க்ளோஸில் தான். ஸோ நேற்றோட க்ளோஸ் வந்து $61.99. ஸோ நியர்பை க்ளோஸில் ஒரு புல்லிஷ் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து எக்ஸாக்டாக ஒரு மேலே வருங்கிற சொல்லிட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $0.07 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இதை தாண்டி வந்து இன்னும் மார்க்கெட் வந்து இறங்கலை. ஸோ இந்த கேண்டிலை டவுன் பண்ணி க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $1 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா லாஸ்ட் டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா லாஸ்ட் டைமே வந்து நமக்கு வந்து சப்ளை தான் வந்திருக்கு. பட் அந்த சப்ளை ஒர்க் ஆனுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கீழே தான் இறங்குனது மார்க்கெட். ஸோ அதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி இருக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் வந்து trading.com பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபியூச்சர் தான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபியூச்சர் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நேற்றோட ஆகஸ்ட் ஃபியூச்சர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பர் ஃபியூச்சருக்காக நான் ஜெரோதால சார்ட் வந்து இன்னைக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இதில். ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் அண்ட் பிரேக் அவுட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5389. ஸோ இந்த ஜோன் 5389 தான் ஸோ க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல பை ஆகிறத விட செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த 5389 கீழே ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இப்போதைக்கு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் 5438. ஸோ இந்த 5438 வந்தால் ஸோ கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இப்போ மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா 5389 கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம செல்லிங் கண்டினியூஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 5438 போயிட்டு ஸோ அகைன் வந்து கீழே வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5438, பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5389. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து ரொம்ப ஒரு பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு செல்லிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் நிற்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 248 வரைக்கும் கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் ஸோ அதனால் பை சைடு பிரேக் அவுட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பை சைடு வந்து 242. ஸோ 242 தான் பிரேக் அவுட் பாயிண்ட். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா இங்கேருந்து ஸோ கண்டிப்பாக ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா 242க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா பை கண்டினியூஷன் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த 242ஐயும் பிரேக் அவுட் பண்ணலை நேச்சுரல் கேஸ் அப்படின்னா இந்த லோவை அதாவது நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு ஃபால் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து நேற்று கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இன்னொரு $10 to $15 பக்கம் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் பிரேக் இது வந்து இன்னும் உடையலை கோல்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக பார்க்கலாம் இருங்க.
கோல்டு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு 5 மாசமா பார்த்தீங்கன்னா ஒரே பேரலல் இந்த சேனல்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணால் இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பை சைடு செல் சைடோ ஒரு நல்ல ஹெவி மூவ்மெண்ட் வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேலே போகல. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா 1.62% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் இப்போ நின்றுட்டு இருக்கிறது 875.20ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் போகலாம் அப்படின்னு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ 875.20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ க்ளோஸுக்கு பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. க்ளோஸுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் காப்பரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஸோ ஈவினிங்கில் சார்ட் பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.